சொல்லுகிறது திமுக சொல்லுகிறார்கள் நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோன்னு. எதுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு வரி போட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி வரி, நிலத்து வரி, வீட்டு வரி எல்லா பொருளையும் நிறைவேற்றிட்டாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல நீங்க மேக்கப் போட்டுக்கலான்னு முதல் மந்திரி ஒரு மகன் பேசுறாரு. எதுக்குங்க கொடுத்தீங்க? இதை கொடுத்துட்டு மறுபடியும் விலைவாசி ஏத்துறீங்க. இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்காக முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்ப முதல்ல வந்து லேடிஸ்க்கு 1000 ரூபாய் போட்டாங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு? பசங்களுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கிறாராம். ஒவ்வொரு தடவையும் இப்படி 1000 ரூபாய் போட்டு மக்கள்கிட்ட இன்னும் வரி எக்ஸ்ட்ரா வரி வாங்கி அந்த காசை நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை எதுக்குங்க இப்படி போடுறீங்க? ஓட்டுக்காக நீங்க எதுவும் பசங்களுக்கோ எங்க பிள்ளைங்களுக்கோ யாருக்கும் போட வேணாம். மக்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்க போதும். நமது அம்மா எதுவுமே செய்யலையா? எவ்வளவு செஞ்சிருக்காங்க. நீங்க மட்டும் நாங்க செய்யறோம், நல்லதை செய்யறோம், வாங்க அழைக்கிறோம். நாங்க அழைக்கிறோம். ஐயா கூப்பிடுறாரு. நாங்க அழைக்கலையா? முதல்வர் அழைக்கலையா? அம்மா அழைக்கலையா? அம்மா எதுவும் செய்யலையா? பெண்களுக்கு வந்து பெண்ணை பற்றி மட்டும் தான் தெரியும். நம்ம அம்மாவுக்கும் பெண்ணின் மனதை பத்தி தெரியும், பெண்கள் கஷ்டத்தை பத்தி தெரியும். காலனி போற பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா. ஏன் என்ன செய்யல? எங்க அம்மா எல்லாமே எங்க அம்மா செஞ்சிருக்காங்க. முதல்வர் மட்டும் தான் செஞ்சிருக்காரா? அடுத்த முதல்வர் நம்ம எடப்பாடி அண்ணன் தான். அடுத்த வருடம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த 4வது முதல்வர் நம்ம எடப்பாடி அண்ணன். நமக்கு எடப்பாடி அண்ணன் முதல்வர் வந்தவங்க நமக்கு எல்லாம் செய்வாரு. நம்ம விவசாய கூலி பெருமக்கள் அனைவரும் நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நமது குமரகுரு ஐயா நம்மளுக்கு நிக்கிறாரு. எல்லா மக்களும் அவருக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்வாங்க. நமது எடப்பாடி அண்ணன் வந்துட்டே இருக்காரு, வாரம் வராரு. அவர்கிட்ட நம்மளுடைய என்ன தேவைகளோ சொல்லுங்க. அண்ணன் அவர்கள் மக்களுக்கு இங்க எல்லாமே செய்வாரு. பயப்படாதீங்க. நம்மளில் ஒருவர் நமது இளங்கோ அண்ணன், நமது எம்பி, நமது குமரகுரு அவர்கள், நமது அடுத்த முதல்வர் நமது எடப்பாடி அண்ணன் அவர்கள். நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பார்கள். நமது அண்ணன், நமது எடப்பாடி அண்ணன். நீங்க எல்லாருமே நாளைக்கு நல்லது நடக்கணும், வருங்காலத்தில் நல்லது நடக்கணும் என்றால் இரட்டைக்கு வாக்குவளிங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். நமது சின்னம், நமது சின்னம், மகளிரின் சின்னம், மகளிரின் சின்னம் ரெட்டை. அனைவரும் ரெட்டைக்கு ஓட்டு போடுங்க, அனைவரும் ரெட்டைக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். அவரை என்னைக்கு மறுபடியும் அம்மா போல என்னைக்கு நினைத்திருப்பாரு. நமது இரட்டை சின்னத்தை யாரும் மறக்காதீர்கள். என்னைக்குமே முதல்வர் நம்ம ஐயா வருவார். இது இன்னைக்கு நான்